அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, பேச்சால் வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறேங்க. சில விதிகள் எப்படின்னா, பாவ தொடர்புகள் மூலமாகவும் கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் சில விதிகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதலாவதாக 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி அந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும். அதே 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தது அப்படின்னா ஒரு இனிமையான ஒரு பேச்சாக அவருடையது இருக்கும். மக்கள் மயங்குவார்கள். பொதுவாகவே ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பேசுகிறது, இனிமையாக பேசுகிறது அப்படி இருந்தாலே எல்லோருக்கும் அது பிடித்தமாக இருக்கும். அடுத்து 2ஆம் அதிபதி ஒருவருக்கு 9ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் மதிப்பு மிக்கவையாக இருக்கும், உயர்ந்தவையாக இருக்கும். அதாவது அந்த பேச்சை எப்பொழுதும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அடுத்து 2ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தாலோ, 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்று இருந்தாலோ, 10ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தாலோ, பொதுவாக இவர் பேசுவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் தன்மை கொண்டதாக இருக்கும். மேடை பேச்சாளராக இருப்பார். ஒரு வக்கீல் மாதிரியான அவருடைய பேச்சு ஒரு பாயிண்டாக எடுத்து பேசக்கூடிய தன்மை கொண்டவராக அவர் இருப்பார். இதனாலேயும் மக்களுக்கு அவர் பிடித்த நபராக இருப்பார். 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பேச்சானது மற்றவர்களுக்கு நம்பிக்கை தருவது போல் இருக்கும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் பேசலாம், ஆனால் அதை மக்கள் நம்பணும். சரிங்களா? மக்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த 2-1ங்கிற ஒரு தொடர்பானது இருந்தால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பேச்சாக அவருடையது இருக்கும். அடுத்து 2ஆம் பாவத்தில் குரு இருந்தால் சொல்லிட்டேன். 2ஆம் பாவத்தில் குரு பார்வை இருந்தாலும் சரி ஒரு கண்ணியமான ஒரு பேச்சாக அவருடையது இருக்கும். அடுத்து சில கிரக சேர்க்கைகளை பார்க்கலாம். பேச்சால் வெற்றி பெறக்கூடிய சில கிரக சேர்க்கைகளை பார்க்கலாம். புதனும் குருவும் ஒருவருக்கு நல்ல நிலையில் இணைவு பெற்றிருக்கு. ஒரு நல்ல ஆதிபத்தியம் கொண்டவையாக புதன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க. அப்போது இவருக்கு புத்தி நல்லா இருக்கும், பேசுவது தெளிவாக இருக்கும், அறிவோடு இருக்கும். இவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை சரியா அதை யாரும் மறுத்து பேச முடியாது. அடுத்து புதன் சுக்கிரன் குருவினுடைய பார்வையில் இல்லை 2ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தது அப்படின்னா இனிமையான ஒரு பேச்சாக இருக்கும். அகட விகடம் நிறைந்த மக்களை மகிழ்விக்கக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு பேச்சாக இருக்கும். மக்களால் கவரப்படக்கூடிய பேச்சு அப்படின்னு சொல்லலாம் புதன் சுக்கிரன் இணைவு. அடுத்து சந்திரன் புதன் இணைவு இருந்தால் கூட மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படுத்தி அதனால் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் இருப்பார். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கலாம் இந்த கிரக சேர்க்கையை. சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் தொடர்பு இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவர்ச்சியான ஒரு பேச்சாக இருக்கும். ராகு அங்கே இணைவில் வரக்கூடாது எந்த விதத்துலையும். சரியா? சுக்கிரன் 2ஆம் இடத்துல ராகுவோடையோ 2ஆம் இடத்துல ராகுவோடைய சாரத்திலையோ அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது ஆபாசமான பேச்சாக கூட இருக்கலாம், ஏமாற்றப்படக்கூடிய ஒரு பேச்சாக கூட அது இருக்கலாம். சரியா நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும், ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதில் ஜோதிட ரீதியான கருத்துக்களை நான் கொடுத்துட்ருக்கிறேன். விருப்பமுடையவர்கள் அதில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். சரியா? ரைட் நண்பர்களே, இந்த சேனலை முடிந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஜோதிட பதிவுகள் உங்களை வெகு விரைவில் வந்தடையும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.